79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் இயங்கி வரும் சேவ் லைஃப் ₹1 அறக்கட்டளையின் சார்பாக மயிலாப்பூர், மந்தைவெளி, பட்டினப்பாக்கம், நொச்சிக்குப்பம், மெரினா பீச் போன்ற பகுதிகளில் உள்ள சுமார் 79 ஏழைகளுக்கு மதிய உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இறைவனின் திருப்தியை நாடி செய்யக்கூடிய இதுபோன்ற ஏழை எளிய மக்களுடைய வயிற்று பசியை தீர்க்க சேவ் லைஃப் ₹1 அறக்கட்டளையில் நீங்களும் இணைந்து உங்களுடைய பங்களிப்புகளையும் செலுத்தலாம். உங்களுக்கு ஒரு மோசமான முடிவு வந்திருப்பது போல வழங்குகிறதா? எவனுக்கிட்ட போய் நூல் கட்ட தேவையில்ல, மந்திரிக்க தேவையில்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரத்துல் கலா, கலா கதிரை கூட மாற்றும் சக்தி அல்லாஹ் சதக்காக்கு கொடுத்திருக்கிறார். கொடுங்கள். மோசமான முடிவு வர இருந்தால் கூட அல்லாஹ் அதை தடுப்பார். பொத்தி வைக்காதீர்கள், கரத்தை விரித்து கொடுங்கள், அல்லாஹ் நிச்சயமாக தடுப்பார். இன்ன சதகத லதுஃபிஉ கதபர் ரப் வததுஃபஉ மீத்தத்தஸ்ஸு. சதகா என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். அல்லாஹ்வுடைய கோபமாக இருந்தால் அந்த கோபத்தை சதகா திருப்பிவிடும். சகோதரர், சதகா திருப்பிவிடும். ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையில் சோதனை வருகிறது, இது அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடு என்று நீங்கள் புரிவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகாவை கொடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அந்த முடிவை மாற்றி விடுவார். ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது, ஒருபோதும் குறையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு முறை ஆடு இருக்கிறார்கள். இரவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆயிஷா, அந்த ஆட்டில் எது மிஞ்சியது? ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த பகுதி தான் அல்லாஹ்வுடைய தூதரே நமக்காக மிஞ்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இது அல்ல எமக்கு மிஞ்சியது. எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது. எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது.